ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். நம்ம அவளோட எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ அவர்கள் மறுபடியும் கம்பேக் கொடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காருங்க. வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாரும் நிப்பாட்டி செருப்பாடி அடிக்கிற மாதிரி சில கேள்விகளாக வந்து எழுப்பியிருப்பாப்புல. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அது வீக்லி டாஸ்க். அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸை வந்து சேவ் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. பவித்ரா அவர்களுடைய பிரிக்ஸை வந்து எடுக்க போறாரு ராணவ் அவர்கள். அதை தடுக்க முயல்றாரு நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள். ஸோ வேகமாக கட்டி பிடிச்சி ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடம்ப்டாக வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் அவர்களுடைய கால் தடிக்கு கீழே விழுறாங்க. கீழே விழும்போது ஜெப்ரி அவர்களுடைய எல்போ வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் அவர்கள் மேலே ஷோல்டர் மேலே விழுந்ததுனால ராணவ் அவர்களுக்கு கடுமையான ஒரு படுகாயம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் மருத்துவமனையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அது நம்ம ப்ரோமோ 1லேயே வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ராணவ் அவர்கள் வந்து எப்படி இருக்காரு, அவர் மறுபடியும் வருவாரா வரமாட்டாரா, வாக் அவுட் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து இருந்தது. பட் இருந்தாலும் ராணவ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே மறுபடியும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்காப்புல. ஸோ நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு விஜய் விஷால் அவர்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்காப்புல. அரேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் 3 வாரங்கள் வந்து ராணவ் அவர்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதனால் பெருசாக வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது அதுக்கு ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக அன்ஷிதா அவர்கள், நான் கூட என்னமோ நினச்சேன், உண்மையாகவே அடிப்பட்டதுன்னு நான் நினைக்கவே இல்லை, சாரி அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏதோ ஆறுதலாக வந்து சொல்லியிருக்கலாம், எந்த நேரத்தில் என்ன பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வேணுத்துக்குன்னா ஏதோ பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா அவர்கள் வந்து சொன்ன உடனே ராணுவ அவர்களுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது. கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் பிடிச்சி தாச்சு பூச்சில் வந்து கட்டி விடுறாப்புல. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி வேணுத்துக்குன்னு எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருப்பாங்களா, எனக்கு அடிபட்டு உடஞ்சி உக்காந்துட்டு இருக்கேன், அந்த நேரத்தில் வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கேன், அந்த நேரத்தில் நீ வந்து இல்லை அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க, என்ன இது அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட ராணுவ அவர்கள் வந்து கேட்டிருக்காப்புல. ஸோ இது வந்து செருப்பை கொண்டு அடித்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து இருந்திருக்கும். பட் சௌந்தர்யா பக்கமும் ஒரு நியாயம் வந்து இருக்குது. ஏன்னா சில நேரங்கள் வந்து ராணுவ அவர்கள் வந்து பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். வேணுத்துக்குன்னே சில விஷயங்களை வந்து பண்ணுற மாதிரியும் அட்டென்ஷன் சீக் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே நாட் ஒன்லி சௌந்தர்யா மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து யோசிச்சது என்னென்னா, அவன் வேணுத்துக்குன்னு வந்து பண்ணுறான், அந்த கேமுக்காக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சிருந்தாங்க. பட் அது வந்து தப்பு. எல்லா நேரங்களிலும் அப்படி எல்லாருமே ப்ராங்க் பண்ண மாட்டாங்க, உண்மையாக கூட நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ராங்க் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில், ஏமாத்துறான் அப்படிங்கிற பேரில் இது மாதிரிலாம் நிறைய நேரங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு நல்லதே நடந்தால் கூட வந்து கெட்டதே நடந்தால் கூட அந்த இடத்துல உங்களுக்காக நிற்கிறதுக்கு எல்லாருமே வந்து யோசிப்பாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராங்க் பண்ணுறது, ஏமாத்துறது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு சில நேரங்களில் மட்டும் ஏமாற்றுங்க. நிறைய நேரங்களில் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னா ராணுவ அவர்களுக்கு இவ்வளோ பெரிய இன்ஜுரி ஆகியும் எல்லாரும் வந்து யோசித்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதை வந்து ஏற்றுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.